நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் இன்றைக்கு துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய தலைப்பு மேகதாதுவில் அணை கட்ட டிபிஆர் தயாரிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு உரிமையை பறிகொடுத்திருக்கிற விளம்பர அரசு என்ற தலைப்பில் நாம் பேசப்போகிறோம். இது தொடர்ந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை ராசி மணல் மேகதாது. இது 1800களில் ஆரம்பித்த இந்த பிரச்சனையுடைய மற்றொரு வடிவம் 100 ஆண்டுகளை தாண்டி 125வது ஆண்டும் தொடர்கிறது. இன்றைக்கு அமர்ந்திருக்கிற இந்த 2025 மைசூர் ராஜ்யத்திற்கும் சென்னை பட்டணத்திற்கும் அக்காலத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒப்பந்தத்தையும் நான் நினைவுகூர வேண்டியிருக்கிறது. அதுவுமே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. 70களுக்கு பின்பு தமிழ்நாட்டில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரலாற்று பிழையை செய்திருப்பதை கூட நாம் சொல்லி ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் பார்க்கும்போதே அறிந்து கொள்ளலாம். 2 வரலாற்று பிழைகளையும் மாபெரும் அநீதியும் திமுக அரசு தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிறது. ஒன்று, கச்சத்தீவு கேவல் சிங்கிடத்தில் கைச்சாத்திடப்பட்டு ஒப்படைக்கப்பட்டதில் இந்த அரசு சில நிர்பந்தங்களுக்கு உள்ளாகி மௌனமாக திரு கருணாநிதி தன்னை ஆமை கூட்டுக்குள் சுருட்டி கொண்டார். அதை போன்று கபினி, ஹாரங்கி, ஸ்வர்ணபதி, கேமாவதி 70லிருந்து 73, 74 காலகட்டங்களில் இந்த அணைக்கட்ட மறைக்கின்ற தடுப்பு வினைகள் ஏற்படுகின்ற போதும் கூட திமுக அரசு மௌனமாக தனது எண்ணத்தை சுருட்டி கொண்டதின் விளைவு இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம். 2007ஆம் ஆண்டு ஒரு அழகான தீர்ப்பின் அடிப்படையில் 2013ஆம் ஆண்டு காவேரி தாயாக நமது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பரிணமித்து 2018, 2025 இன்னும் தொடர்கிற அவல நிலை. ஆளும் ஆட்சியாளர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், பாஜகவாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மைய ஓட்டத்தில் இருக்கின்ற போது மாநில அரசியல் எண்ண ஓட்டங்களுக்கேற்க அவர் தங்களை தகவமைப்பு செய்து கொள்கிறார்கள். இதுவும் கூட இந்திய இறையாண்மை, இந்தியாவினுடைய சாவரின் அரசியல் அமைப்பு, இந்த அடிப்படைத்துவமான பண்புகளுக்கு எதிரானது. இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆக்டில் அதுவும் நமக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு பல கேள்விகளுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை குறித்து நாம் ரொம்ப விரிவாக பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்கு பொறியாளர் வெங்கடாச்சலம் அவர்கள், நீர் மேலாண்மை நிபுணர். ஐயா வாங்க. வணக்கம் சார். மூத்த திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு துரைக்கண்ணா. வணக்கம் ஐயா. எங்களோடு எப்போதும் பேசக்கூடிய திரு ராமன் அவர்கள் எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே எம்மோடு இணைகிறார். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் தமிழ்செல்வன் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. திரு வெங்கடாச்சலம், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஒரு பொறியாளராக சொல்லுங்கள் சார். இந்த காவிரி ஆற்று கர்நாடகாவை விட தமிழ்நாட்டில் அணைகள் குறைவாக உள்ள குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆமாம், இது உண்மையா? இந்த ஒவ்வொரு முறையும் காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. இதற்கு நிரந்தரமான தீர்வு என்ன? கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 57 அணைகள் உள்ளது. 57, அதாவது காவிரி ஆற்றில் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது குறுக்கணை. அவங்க கட்டப்பட்ட அணைகள் 57. நம்ம கட்டப்பட்ட அணை 37 அணைகள் தான் கட்டியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய நீர் ஆற்றினுடைய அணையோட மொத்த நீர்பிடிப்பு அளவு பார்த்திங்கன்னா 114. தமிழ்நாட்டோட நீர்பிடிப்பு அளவு 154. இந்த 154 டிஎம்சி நீர்பிடிப்பு அளவுக்கு உள்ளதை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுவும் கடலில் கலந்துடுது. நீர்பிடிப்பு 184 டிஎம்சி ஃபஸ்ட்டு அதை நிர்ணயித்தாங்க. ஆனால் எதுவுமே நீர்பிடிப்பு பகுதியில் முற்றிலுமாக தூர்வாடப்படலை. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் மேட்டூர் அணை 94 டிஎம்சி தண்ணி கெப்பாசிட்டி. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 12 டிஎம்சி தண்ணி உள்ளதில் பார்த்திங்கன்னா வெறும் சில்ட்டாகவே இருக்குது. ஓஹோ.
சில்ட்டாகவே இருக்குன்னா ஒரு வாட்டியும் தண்ணி வரும்போது அந்த ஆற்றுப்படுகையில் உள்ள சில்ட்டை வந்து தூர் வாராமல் சில்ட்டாகவே இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு தூர்வாரணும். அதுமாரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு 6400 கிலோமீட்டருக்கு கால்வாய்கள் வந்து இருக்குது. அதாவது காவிரி வழியாக வயல்களுக்கும் நிலங்களுக்கு போகிற வாய்க்கால்கள் மட்டும். அந்த 6400 கிலோமீட்டர்லேயும் தண்ணி போதான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா கடைமடை வரைக்கும் தண்ணி ஃபஸ்ட்டு போகல. அதாவது எல்லா வாய்க்கால்லையும் நீர் போய் சென்றிருக்கான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். அது வந்து கிளியராக இருக்காங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வேணும். முக்கியமாக வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணாதான் இந்த தண்ணியோட பிரச்சனை, அதாவது கர்நாடகாவில் மேகதாதுலேருந்து வர தண்ணி அணை கட்டுறதால வர தண்ணி பிரச்சனையை விட இருக்கிற தண்ணியை கரெக்டாக எப்படி நம்ம சேமிக்கணுங்கிற ஒரு பேசிக் விஷயமே சரி பண்ண முடியும். சரி, இப்போ கடைமடைக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஆரம்பிக்கிற முதல் மடைக்கும் கடைமடைக்குமான சமநிலை உண்டு. இப்போ கர்நாடகத்தில் காவேரி குடகுல பாயுதுன்னா அது கர்நாடகத்துக்குரியதல்ல. வரலாற்று ரீதியாக 400 கிலோமீட்டருக்கு மேல் பரப்பளவு பாயக்கூடிய இடம் தமிழ்நாடு, எல்லாருக்கும் தெரியும். சரி, அப்போ நீங்கள் உங்கள் பகுதியில் வச்சுக்கிட்டுங்கன்னு அடைச்சிருவோமா? கர்நாடகா அழிஞ்சு போயிடும், அப்படி தானே? ஆமாம், 320 கிலோமீட்டர் அவங்களதுல போகுது, நம்ம 400 போகிறோம். அப்போ அதிக பரப்பளவை கொண்டது நமது காவேரி. அதிக பரப்பளவு மட்டும் கிடையாது, அது சார்ந்த நிலங்கள், அதான் நீர் பரப்பளவு கிட்டத்தட்ட 16 மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்கள் டெல்டாலாம் எடுத்துக்கலாம், அப்படி கம்ப்ளீட்டாக. அப்போ நான் என்ன பார்க்குறேன், தொடர்ந்து எனக்கு ஒன்றும் புரியலை. மிகப்பெரிய அநியாயம் நடக்குதான்னு நினைக்கிறேன். சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை நம்ம பேசத்தான் செய்கிறோம். இது என்ன? இது ஒரே தேசம், ஒரே மக்கள், ஒரே இனம், ஒரே மொழி, ஒற்றை கலாச்சாரம். இது ஏன் சார் இது தீர்க்கப்படாமலே இருக்குது? கிளியராக இத்தனை 400 இவ்வளோ சதுரடி இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்ன பிறகும் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக 200 ஆண்டுகள் போயிட்டுருக்கு. 200 ஆண்டுகள் போயிட்டுருக்கு. இது தீர்க்கப்படாத பிரச்சனையாகவும் இருக்குது. இது தீர்க்கப்படாத பிரச்சனை. இந்த இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேகதாது அணையில் மட்டும் மொத்தமே பார்த்தீங்கன்னா அவங்க 114 டிஎம்சி தண்ணி வந்து அவங்க தேக்குறாங்க. மேகதாது அணையில் மட்டும் அவங்க கட்டினாங்கன்னா 67 டிஎம்சி தண்ணியை வந்து அவங்க தேக்குவாங்க. அப்போ அவங்க அந்த தண்ணியை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா குடிநீருக்கும் மின்சார உற்பத்திக்கும் பயன்படுத்துறதுக்கோசரம் தான் இந்த அணையை கட்டுறதா அவங்க கர்நாடகத்திலேருந்து சொல்கிறாங்க. சரி, இங்கே விவசாயத்துக்கே பிரச்சனையாக இருக்குது. இப்போ மேகதாது இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஒரு மலை, ஒரு பகுதி அந்த பக்கம், மற்றொரு மலை இந்த பக்கம். ஆமாம். அப்போ அந்த பக்கத்தில் அவங்க கட்டும்போது நமக்குள்ள வாழ்வாதாரம், நம்முடைய உரிமைகளை அவர்கள் அத்துமீறி பறிக்கிறார்கள் அல்லவா? அதாவது நான் சொல்கிறது தமிழ்நாட்டோட தண்ணி தேவையில் பாதி மடங்கு தண்ணியை அவங்க தேக்குறாங்கல்ல. ஆமாம். அப்போ அது அநியாயம் தானே? இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு காணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்கார்ட் பண்ண இருக்கிற நீர்நிலைகளை சரியா வந்து தூர்வாரி கடமடை வரைக்கும் போற வரைக்கும் நம்ம சரி பண்ணி இதை நம்ம தயார் நிலையில வச்சுக்கணும். அப்படி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அதுக்கு வந்து ரிப்போர்ட் இருக்கான்னு கவர்மெண்ட்டை கேட்டால் இல்லை. இந்த திமுக அரசு எந்த ரிப்போர்ட்டும் இல்லை. சரி, வாரண்டாவது. வணக்கம் திரு தமிழ்ச்செல்வன், தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். ஐயா, இப்போ நாம் நிறைய பேசியிருக்கோம். இப்போ முதலும் கோணல், முற்றிலும் கோணல், இந்த வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள், நிறைய இருக்குது. நான் தொலைக்காட்சியில் முதல்ல என்னுடைய விவாதத்தை ஆரம்பிக்கிற போதே காவேரியை பற்றி தான் பேசினேன். இன்னும் எனக்கு மறக்க முடியாது. அதனால் எனக்கு நிறைய இதை பார்க்கும்போது அது ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ இதில் எனக்கு என்ன கேள்வின்னா, 70களுக்கு பின்னாடி கபினி, ஹாரங்கி, சொர்ணபதி, ஹேமாவதி இதெல்லாம் அவங்க மறைத்து கட்டும்போது அன்றைக்கு நாம் ஒரு பெரிய பிரச்சனை எடுத்து சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தா திமுக ஆட்சி திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது இன்னைக்கு இவ்வளோ பெரிய விளைவுகள் நம்மை சந்தித்திருக்காதா? தமிழ்ச்செல்வன், எப்படி பார்க்குறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் 20 மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 24 ஏக்கர் அளவுக்கு விவசாய நிலம் உள்ள பகுதி. இவங்க 74 ஆண்ட திமுக ஆட்சி காலத்தில் இது அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காத ஒரு காரணம், ஒரு அலட்சியம். இன்னைய வரைக்கும் அப்படிதான். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அவங்களுடைய வாதத்தை இன்னைக்கு எடுத்து வைக்கவே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க உபரி தண்ணின்னு கொடுக்குறாங்க. பிடிகுண்டுலேருந்து வர்ற தண்ணி கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. உபரி தண்ணிங்கிறதே அது வந்துட்டு நமக்கு 170 டிஎம்சி கொடுக்குறதே கிடையாது. வீணாப்பட்ட தண்ணியை கொடுக்குறாங்க. அதாவது சாப்பிட்ட மிச்சப்பட்ட தண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இவங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஜூன் மாதம் 38 டிஎம்சி, ஆகஸ்ட்டில் 193 டிஎம்சி, செப்டம்பரில் 98 டிஎம்சி, அக்டோபரில் 40 டிஎம்சி, மொத்தம் 370 டிஎம்சி கடலில் கலக்கிறதா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கணக்கு என்பது விழுகுண்டூர் வரைக்கும் தான் பொருந்தும். இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மலையளவெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க 370 டிஎம்சி கடலில் கலக்குது. அந்த கணக்கெடுப்பு பண்ணி வேணும். இன்னொன்று, குடிநீர் தேவைக்கு பெங்களூரில் 70 டிஎம்சிங்கிறாங்க. 1 டிஎம்சியே சென்னை மாநகராட்சிக்கு போதும். 70 டிஎம்சி இவங்க எதுக்கு சேகரிக்கிறாங்க எங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ துரைமுருகன் கொடுத்த அறிக்கையாக இருக்கட்டும், தமிழக முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையாக இருக்கட்டும், இவர்கள் அன்னையிலிருந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாங்க, அன்னைக்கும் கண்டுக்கல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட இலக்கமாக இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கணும் நோக்கங்கிறது. இது 50 ஆண்டுகளுக்கு மேலவே இவங்க அந்த காலத்திலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்கள் இப்போ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர்கள் 2021 இணக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்கிறது கிடையாது. உச்சநீதிமன்றம் சரியான வாதத்தை வைக்கலன்னு தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே இவர்களுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் அவர்கள் ஏகப்பட்ட அணைகளை கட்டியிருந்தாலும் பெங்களூர் மாநகரத்திலேருந்து 110 கிலோமீட்டர், நம்ம விழுகுண்டுலேருந்து 15 கிலோமீட்டரில் அந்த உபரி தண்ணியும் தடுத்துட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் அதாவது ராஜஸ்தானை கூட சொல்ல முடியாது, இப்போ மிகவும் சஹாரா பாலைவனத்தோட மோசமாக எல்லாமே மக்களை குடிபெயர்ற நிலமாயிடும். இன்றைக்கி காசா மக்கள் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அதை விட மோசமாக தமிழ்நாடு நிச்சயமாக வந்துடுது. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிங்க, ஆனால் கல்யாணம் பண்ண வேணாம் பார்த்துக்குங்கிற மாதிரி இருக்குது. நிச்சயார்த்தம் பண்ணால் கல்யாணம் பண்ண மாதிரி தானே இது. இவர்கள் வந்துட்டு திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுப்பாங்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் ஆணையத்தை அணுகுங்கிறாங்க. அந்த ஆணையமே நாங்கள் பல்லு இல்லாத ஒரு ஆணையம், ஒரு அதிகாரம் இல்லை ஒரு ஆணையம் தான் இருக்குது. அது முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதி கூட வனப்பகுதி, வன விலங்குகள் வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியை பூரா அப்புறப்படுத்திட்டு கர்நாடக அரசு தெளிவாக காயை நவுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க அரசியல் கட்சியில் ஒற்றுமையாக இருக்காங்க. தமிழ்நாட்டை இவர்கள் அவர்கள் மேலே குறை சொல்கிறதும் அவங்க இவங்கள மேலே குறை சொல்கிறதுமா இருக்குது. இப்போ மத்திய அரசு நினச்சா உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியும். நான் ஒரு விவசாயியாக சொல்கிறேன், அன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வர்றப்போ சையதி அலி அப்படிங்கிற ஒரு அதிகாரிக்கு அது பாகிஸ்தானோட அதிகாரிக்கு இங்கேருந்து கடிதம் எழுதுகிறாங்க, நாங்கள் சிந்தி நதியை நிறுத்த போகிறோம்னு. ஒரே நாளில் நிறுத்தினவங்க இந்த 177 டிஎம்சியில் 550 டிஎம்சி கூட மத்திய அரசு கொடுக்க முடியும். இவர்கள் எந்த கட்சி கர்நாடகாவில் அவர் எடையூரப்பாவாக இருக்கட்டும், குண்டூராவாக இருக்கட்டும், 96 கலாட்டாப்பா இருந்தார், பங்காரப்பா இருக்கட்டும், காலம் பூரா கர்நாடகாவில் இருக்க பூரா ஒருங்கிணைஞ்சு அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ இல்லையோ தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்குறதா நினைக்கிறேன். அங்கே இருக்கிற ஒக்கலிக்கராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய லிங்காயத்தராக இருக்கட்டும், ஒத்துமையாக ஒரு போராட்ட வடிவத்தை எடுக்க முடியும். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி கரும்பு போராட்டம் மிகப்பெரிய ஏறெடுத்தாங்க. தமிழ்நாட்டு விவசாயிகிட்ட ஒத்துமை இல்லை. நான் உங்களுக்கு வெக்கமாக தான் எனக்கு சொல்கிறதுக்கே இருக்குது. காரணம், எல்லாரும் ஒரு விவசாயினே போயிடுறாங்க. இவர் விவசாயினே அவர் ஒரு விவசாயினே அப்படிங்கிறப்போ எந்த போராட்டம் ஒரு 10 பேருக்கு மேலே வர்றது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதே நிலைமை நீடிச்சு அப்படின்னா இவர்கள் தேர்தலை கணக்கு போட்டு அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வரும். தமிழ்நாட்டு உரிமைகளை அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் விட்டு கொடுத்து தான் இருக்காங்க. அவர்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், கர்நாடகாவோட சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தனக்கு எது ரைடு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நோக்கத்தில் இருந்தாங்கன்னா எங்கள் விவசாயிகளை யார் காது பண்ணுறது? எல்லாம் நடுரோட்டில் தான் நிற்கணும். எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஒழுங்காக தூர் வாடுறது கிடையாது, நெல் எடுக்கிறது கிடையாது. இந்த சிக்கல் எங்களுக்கு இந்த சிக்கல் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. கர்நாடகாவும் தண்ணி கொடுக்க மறுக்குதுன்னா இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த நிலம் தான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. மாற்று தொழிலாம் சொல்லுவாங்க, விவசாயத்தை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. வேறுனாக்கா எங்கே திருப்பூர் ஈரோடுக்கு வேலைக்கு போனாலும் அங்கேயும் பூரா எல்லாமே வடநாட்டுக்காரங்க வந்துட்டாங்க. எங்கேயாவது அது கிடைக்காத நிலமை தான் இருக்குது. தமிழ்நாடு சரியாக இந்த எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த நிலைமை வந்திருக்காது. உச்சநீதிமன்றத்தில் இவர் அலட்சியமாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு துரைமுருகன் பேட்டியை பாருங்கள், அவர் வில்சனோட வழக்கறிஞர்களோட பேட்டி அப்படி தான் இருக்குது. பார்த்துக்குவோம், அது ஒன்று ஆணையத்தை அணுகுங்க, மேலாண்மை ஆணையத்தை அணுகுங்க, அப்படி ஏதாவது போங்கன்னா சொல்கிறாங்க. எல்லாரும் கல்யாணம் நிச்சயத்தை முடிஞ்ச பிறகு நாங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறது? எங்களுடைய விவசாயிகளுக்கு அக்கறை இல்லாத அரசாக இருக்குது இந்த அரசு. உடனடியாக கடந்த காலங்கள் பூரா அப்படி தான் இருந்துச்சு. அம்மையார் அவர்கள் நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஆரம்பத்தில் சொன்னீங்க 1882 சென்னை மாகாணமாக இருக்கட்டும், மைசூர் அந்த சமஸ்தானமாக இருக்கட்டும் ஏற்பட்ட ஒப்பந்த பிரச்சனை எழுது 150 ஆண்டுகளுக்கு மேலே 200 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர்கள் சொன்ன குறைய சொல்கிற அவர்கள் சொன்ன குறைய இருக்கொழி ஒத்துமையாக இருந்து வழிநடத்தலாம் மட்டும்தாயா விவசாயிகளை காந்து பண்ண முடியும். என்னோட கருத்தியா. நன்றி திரு தமிழ்செல்வன். இணைப்பில் இருக்க நம்ம 2வது பேசுவோம். இப்போ நம்முடைய துரைக்கண்ணன் ஐயா, எனக்கு என்னன்னா பொதுவாக நான் கேட்குறேன், நம்ம தேசம் ஒரே தேசம், நிறைய இந்த காவேரி விஷயத்தை பற்றி 2வது பேசுவோம். எல்லா வளமும் எல்லா நலமும்
அனர்த்தம் இல்லாமல் எல்லாருக்கும் துன்பம் இல்லாமல் பிரித்து கொள்ளுங்கள். இறைவன் அதைத்தான் சொன்னான். நாம தான் பவுண்டரி அமைச்சுக்கிட்டோம் உலகத்தில். ஆனால் நம்ம தேசத்தில் நமக்கு பவுண்டரி இல்லை. நாம் வெறுப்பை பேசுறது இல்லை, அடுத்த மக்களுக்கு எதிராக அநீதி இழைப்பதில்லை இல்லையா? வடக்கம் உள்ளவன் அங்கே உள்ளவனும் பேசுறது இல்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு மண் இந்த தமிழ் மண். யாருக்கும் அநீதி செய்வதில்லை. எங்கேயாவது வட இந்திய மக்களுக்கு எதிராக நடந்த கலவரம் மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த வரலாற்றிலே இந்த மண்ணுக்கான அந்த சிறப்பே அதுதான். அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய நியாயத்துக்காக கேட்கிறோம். இதுதான் உண்மை. நான் அந்த வரலாற்றை படித்தா 804 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 225 வருஷம் 222 வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. வெள்ளக்கார காலத்திலிருந்து கோர்ட்டுக்கு போனால் மேலே ஆணையத்துக்கு போகிறாங்க, ஆணையம் போனால் காவிரி மேலாண்மை போகுது, உச்சநீதிமன்றம் போகுது. இந்த 2 அரசுகளும் மத்திய அரசுகள் அந்த நிலைக்கேற்றவாறு பொம்மலாட்டம் ஆடுகிறார்கள், கையில் நூலை வச்சுக்கிட்டு. இப்படின்னு அவர் கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த தேசம் ஒரு வஞ்சிக்கப்பட்ட தேசம், இறைவனால் சபிக்கப்பட்ட தேசம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மண்ணிலே ஒரு ஜீவநதின்னு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஜீவநதி தாமிரபரணி, அது நெல்லை தூத்துக்குடியோட முடிஞ்சிடும், அவ்வளோதான், வேறு எங்கேயுமே இல்லை. ஆக தண்ணிக்காக நாம் கர்நாடகாவையும் ஆந்திராவையும் கேரளாவையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலையில் இருக்கிறோம். நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி உண்மையான அந்த பாரத தேசம் என்பது தமிழகம்தான். தமிழகத்தில் தான் ஜாதி மத பேதமற்ற இன பேதமற்ற அனைவரும் ஒற்றுமையாக வாழும் பூமி. இந்த பூமி இப்படி தண்ணீருக்காக பிற மாநிலங்களில் கையேந்துகிற ஒரு துரதிருஷ்டவசமான நிலை உருவாகி இருக்கிறங்கிற வேதனையை நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா, இரு மாநில பிரச்சனை என்று வருகிற பொழுது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மத்திய அரசு இதில் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும். யார் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான நிலையில் இருந்து இந்த தீர்வை அவங்க காணணும். ஆனால் இதில் என்ன கூடுதல் துரதிருஷ்டம்னா, இங்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற நிலை இருப்பதால் தமிழக பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை நிச்சயமாக மத்திய ஆட்சி கட்சியினருக்கு உண்டு என்பதுதான் காலங்காலமாக நம்ம இதை பார்த்துக்கிட்டே வர்றோம். இப்போ இந்த காவிரி பிரச்சனையில நீங்கள் சொன்ன மாதிரி 200 ஆண்டுகளை கடந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கடைசியாக 1924 ஒரு ஒப்பந்தம் போட்டு 1974 இந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுதான் பாயிண்ட். நீங்கள் 70-80கள் வரையிலுமே தமிழ்நாட்டில் இந்த மாதம் மும்மாரி பொழிந்து செழிப்பாக இருந்தது. எல்லா ஆறுகளிலும் தண்ணீர் பார்க்கலாம். அந்த காலம் நீங்கள் இப்போ காவிரி ஆறாகட்டும், வைகை ஆறாகட்டும், பெண்ணியாறாகட்டும், நம்ம இந்த பாலாறாகட்டும், கோவை சிறுவாணி ஆறாகட்டும், எல்லா ஆறுகளிலும் எல்லா காலங்களிலும் தண்ணீர் போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் அப்படியே 90களுக்கு பிறகு அப்படியே திரும்ப 2000க்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் மேடு தட்டு போய் மரம் செடி கொடிகள் வளர்ந்து ஆறுகள் எல்லாமே போயிடுச்சு. நீர்நிலைகளே இல்லை. இருக்கிற நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு நீர் மேலாண்மை வாரியம் அப்படின்னு புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்து அதற்கான சில வேலைகள் திட்டங்கள்லாம் பண்ணாங்க. அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து ஓரளவுக்கு நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கான அந்த விஷயத்தையும் பண்ணினாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் கூட இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்தினார்கள். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த 74 ஒப்பந்தத்தை கைவிட்டதோடு 70களில் தஞ்சை விவசாயிகள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் அரசு இணைத்து எங்களுக்காக வாதாடணும்னு அவங்க கோரிக்கை. இது ரொம்ப முக்கியமானது. காவேரி பைண்டிங் கமிட்டி. ஆமா, ரொம்ப முக்கியம். அப்போ திருமதி இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த விவசாயிகளை அழைத்து உச்சநீதிமன்றத்தில் இருக்க வழக்கை வாபஸ் வாங்குங்க, பேச்சுவார்த்தை மூலமாக நம்ம தீர்த்து கொள்ளலாம் என்று திரு கருணாநிதி அவர்கள் முயற்சித்து அந்த இதை விட்டுட்டார். இல்லைன்னா அன்றைக்கே அந்த 70களிலேயே ஒரு உறுதியான தீர்ப்பு வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி மேகதாது ராசி மணல் பிரச்சனை வராது. அப்போ தமிழகத்தினுடைய வருகிற அந்த நீர் ஆதாரத்தை தடுக்க நீ குறிப்பிட்ட ஹபினி ஹேமாவதி அரங்கி இந்த அணைகள் 4 அணைகள் 5 அணைகள் அங்கே கட்டப்படுகிற பொழுது தமிழக சட்டப்பேரவையில் 70ல் கேட்குறாங்க எதிர்கட்சிகள், இது மாதிரி நமக்கு வர்றது தடுக்கிறதுக்காக அங்கே அணைகள் கட்டப்படுகிறதாக செய்தி வருகிறது அப்படின்னு சொன்ன பொழுது நமக்கான தண்ணீர் என்பது நிச்சயம் எந்த விதத்திலும் தடைப்படாது,
அது அவங்க விவசாய நிலத்திற்காக அல்லது குடிதண்ணீருக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்ஜாப்பை சொல்லி சட்டசபையில் விட்டுட்டார். அதுலேயுமே ஒரு தீவிரத்தன்மையோடு அதை எதிர்த்திருந்தால் இன்றைக்கி இந்த நிலைமை இல்லை. அதுதான் இப்போ நம்ம தமிழகத்தில் காவிரி டெல்டா பகுதி நம்ம முப்போகம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம், நம்ம குருவை சம்பா தாளடி இப்படி முப்போகம் விளைந்த பூமி இன்றைக்கு ஒரு போகம் விளைவிக்க கூட முடியல. அப்போ இவ்வளவு ஒரு துரதிருஷ்டவசமான நிலைக்கு கொண்டு சென்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வாளா இருத்தல். இவங்க வந்து ஒரு முன்முயற்சி எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது மத்திய அரசை வலியுறுத்தி, நான் இன்றைக்கும் கூட சரியான வாதிடுதல், இன்றைக்கி அந்த விரிவான திட்ட அறிக்கை குறித்து அவங்க வந்து பண்ணுறாங்க, அந்த அறிக்கை ஏற்கப்படவில்லை. இன்னும் அறிக்கை ஏற்கப்படாத நிலையில் நீங்கள் இந்த நீதிமன்றத்தை அணுகியது தவறுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. நாம் இந்த அணையே கூடாது என்கிறோம், இதனால் பாதிப்பு என்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 18-20 மாநிலத்தில் குடிநீர் மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது. பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஐயா தமிழ்ச்செல்வன் சொன்னது மாதிரி பாலைவனமாகும் அபாயம் இருக்கிறது என்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து மத்திய அரசில் வலியுறுத்துங்க. 40 MP இருக்குது, கொண்டு போங்க. 234 MLA அழைச்சிட்டு போங்க. அனைத்து கட்சி விவசாய அமைப்புகள், பல்வேறு பொதுநல அமைப்புகள் போங்க. டெல்லியில் இருக்கிற தமிழர்களை, இங்கே டெல்லி வாழ் தமிழ் மக்களை ஒருங்கிணைங்க, ஒரு பெரிய பேரணியை நடத்துங்க. நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கர்நாடகாவில் எல்லோருமே அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து போய் அங்கே வலியுறுத்துகிறாங்கல்ல. ஸோ அந்த நிலைப்பாட்டை தமிழக அரசு நிச்சயமாக எடுக்கணும். ஒரு சரியான வாதிடுதல். நீங்கள் அணை கட்டுறதுக்கு திட்ட அறிக்கை தயாரித்து அந்த திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குற போது நீங்கள் வாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு அபத்தமான விஷயம். துரைக்கண்ணன் ஐயா, எனக்கு அந்த நீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன பாருங்க, உச்சநீதிமன்றத்தை அணுகிறாங்க, அவங்க சொல்கிறாங்க காவேரி மேலாண்மைக்கு போங்க, அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அனுமதி கொடுத்தா எங்ககிட்ட வாங்கக்கிறாங்க. இது என்ன பேச்சு இது? இல்லை, அதாவது இப்போ இந்த காவிரி நதிநீர் முதல்ல அந்த 205 TMCன்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அதுவே நமக்கு போதாதுங்கிற மாதிரி தான் சொன்னோம். அப்புறம் 170 172 TMCன்னு கொண்டு வந்தது, அதையும் முறையாக கொடுக்கல. எப்போல்லாம் மழை பெஞ்சு அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி, ஆமாம், அது வடிகாலாக இந்த காவிரியை பயன்படுத்துகிற நிலை தான் இருக்குது, வேற மற்றபடி வர்றது. ஆமாம், நமக்கு தேவையான பொழுது கிட்டத்தட்ட 60% நீர் அந்த அணைகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ நாம் இங்கே பயிர் வாடுகிறது தண்ணீர் கொடுனா ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேங்கிறார். இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம், மத்திய அரசு, அந்த பங்கீட்டு ஆணையம் எல்லாமே உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். ஆனால் கர்நாடகா செவிசாய்க்கிறது இல்லை. உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் மீறி அவங்க போறாங்க. ஆனால் அதன் மீது கூட நடவடிக்கை எடுக்கல. 2018 எல்லாம் முடிஞ்சு இவ்வளவு கொடுக்கணும் கொடுத்த போறோம், இன்னும் அநியாயம் தானே நடக்குது. 8 வருஷம் ஆச்சு சார். அதுதான் இப்ப இந்த பிரச்சனை இருக்கே, மேகதாது பிரச்சனை, இது காவிரி தொடர்பான பிரச்சனை தான். ஆனால் இதை தனித்து அவர்கள் பார்த்து இது தொடர்பாக திட்ட அறிக்கை தயாரிக்க தான் அனுமதி கொடுத்துருக்கு, அந்த அறிக்கை வந்து அதற்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கு பிறகு நீ நீதிமன்றம் வாங்கினா எல்லா வேலையும் முடிச்சு. இப்போ கடந்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி பாமக நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு போகிற போது அந்த அடிப்படை பணிகள் நடக்குதுங்கிறாங்க. இவங்க நிதி ஒதுக்கிட்டாங்க, கர்நாடக அரசு நிதி ஒதுக்கிட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்பையே கர்நாடக அரசு கொண்டாடுகிறது, எங்களுக்கு கிடைத்த வெற்றி, நாங்கள் அணையணு. ஆனால் தமிழ்நாடு அரசு எல்லாம் நிறையா தான் போகுது. சரியான உச்ச நீதிமன்றத்தில் சரியான வாதிடுதல், நம்முடைய பிரச்சனைகள் எந்த அளவிற்கு நமக்கு பாதிப்பை உருவாக்குகிறது என்பதை தெளிவாகவும் திறமையாக அங்கே வாதிடுவதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய நீதிமன்றத்துக்கு போகிறது கூட கூட்டணி கட்சி தானே சார் காங்கிரஸ். ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். உச்ச நீதிமன்றம் அவங்கள கூப்பிட்டே பேசலாமே. இல்லை, இப்போ அவங்க வந்து கர்நாடகா என்று வருகிற பொழுது அந்த மாநில நலனை தாண்டி காங்கிரஸ் கட்சியினர் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அவங்க தேசிய அளவில் ஒரு பிரச்சனை, தேசிய கட்சி என்றாலும் அந்த மாநிலம் என்று அந்த மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நட்பு ரீதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது தேவராஜ அரசு, குண்டுராவு, ராமகிருஷ்ண ஹெக்டே போன்றவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. ஆமா, அப்ப அவர்களோடு ஒரு இணக்கமான நட்புறவை புரட்சி தலைவர் அதுதான். இன்னொரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் நம்ம போராடுறோம் பாருங்க, எத்தனை அமைப்புகளுக்கு தமிழ் தேசியம் யாரும் வன்முறையில் இறங்குறது இல்லை. அங்கே அந்த நபர் வாட்டால் நாகராஜ் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய வன்முறை, 45 பஸ்களை எரிச்சாங்க, எத்தனை தமிழ் மக்களை கொளுத்திருக்கிறார்கள். இதற்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்திய உலகம் முழுவதும் இந்த மண் பாடம். இந்த உலகத்திற்கே ஒரே பாடம் என்றால் இந்த தமிழ்நாடு இல்ல. தொடர்ந்து நாம் பொறுமை காத்து வருகிறோம், அமைதி காத்து வருகிறோம், நமக்கு நியாயம் கிடைக்கும், தர்மத்தின்படி நாம் நடக்கிறோம்.
ஆனாலும் கூட நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி மத்திய அரசுக்கு இந்த பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது. மாநிலத்தை ஆட்சி செய்கிற இந்த அரசுக்கும் இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. இவர்கள் தங்களுக்கான உரிமையை நான் சொன்னது மாதிரி கிளப்பி போங்க, எல்லா எம்பி எம்எல்ஏ இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாரையும் கொண்டு போய் ஒரு பெரிய அழுத்தம் கொடுங்க. எங்களுக்கு எங்கள் பகுதியில் நாங்கள் எங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு தயாரிக்கிற அந்த நெல் உற்பத்தி செய்கிற எல்லாமே பாழாகி போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் எங்கள் வாழ்வாதாரமே போயிடும். நம்ம சகோதரர் தோழர் தமிழ்ச்செல்வன் சொன்ன மாதிரி எல்லாம் அபலைகளாக அனாதைகளாக போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது என்பது இந்த அரசு உணர்ந்து இருக்கிறதா? ஏன்னா அமைச்சர்கள் அந்த அவர் திமுக வழக்கறிஞர் சொல்கிறதெல்லாம் ஒரு சால்ஜாப்பாக தான் இருக்குது, தீவிரத்தன்மை இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ராமன் சார், இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த புள்ளியை சொல்கிறீங்க? தஞ்சை தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொன்னாங்க, கர்நாடகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. கரெக்ட். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒற்றுமை இல்லை. என்ன உண்மைதான். சொந்தம் எப்போதும் தொடர்கிறது தான், முடிவே இல்லாததுன்ற நிலைப்பாடு தான் இந்த காவிரி பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி 200 ஆண்டு காலாக அந்த பிரச்சனை இருக்குது. 1804 ஆரம்பிச்சது. வெள்ளக்கார ஆங்கிலேயர் காலத்திலிருந்து மன்னர்கள் காலம் தொட்டு ஆங்கிலேயர் காலம் தொட்டு ஜனநாயகம் மலர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்போ எங்கள் அண்ணன் சொன்னார், துரைக்கொரோனா சொன்னார், மத்திய அரசு இதில் அதிகம் கவனம் செலுத்தணும்னு சொல்கிறாங்க. ஐயா, மத்திய அரசு இந்த 2 மாநில பிரச்சனைகளுக்காக ஒரு வழிகாட்டுதலாக குட் செயல்படாத அவங்க இருந்து செயல்பட முடியும் தவிர்த்து நீங்கள் அவங்க ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டால் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அதான் அரசியல். இன்னொரு ஸ்டேட்டுக்கு பட்டால் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. இதுதான் அப்போ மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ இதில் வந்து மத்திய அரசு கைட்லைன்ஸ் கொடுக்க தான் முடியும். இப்போ இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறாரு, இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் கூட ஒன்று 6 அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அவர் சொல்கிற சைஸை பார்த்தா சூனாப்பானா நீதிமன்றம் நினைச்சாலும் சரி தான், காவேரி ஆணையம் நினைச்சாலும் சரி தான், எங்களை மீறி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்ன இது ஒரு அமைச்சர் பேச்சாங்க? இது ஒரு அமைச்சர் இதுக்கு அமைச்சர் தேவையே இல்லையே. சாதாரண நடந்து போகிற ஒருத்தரை கேட்டால் கூட இந்த பிரச்சனை அவன் அழகாக தெளிவு பிறப்பானே. இது எப்படின்னா கம்பராமாயணத்தில் யுத்த காண்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கம்பராமாயணத்தில் யுத்த காண்டம் கான்செப்டில் சம்பூர்ண ராமாயணம் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்களா கேட்டி பார்வதியா பகவதினு ஒருத்தர் ராவணன் படத்தில் வருவார். மருகதாசி எழுதினா பாட்டு. அதில் என்ன வசனம் வரும்னா, ராமபிரான் சொல்லுவார், உங்களுடைய நீ படை ஒரு சிறும் படையை அனுப்புனா அந்த படை வந்து என்னுடைய அடியில் வந்து பூளை பூன்னு சொல்லுவாங்க. அதாவது சிறுநீரக கல்ல கரைக்கக்கூடிய அந்த பூ எப்படி பறந்து ஓடுமோ அதே போல் நீ அனுப்பின பூ பறந்து போய் ஒன்று படை பறந்து ஓடிச்சு. இதையும் மீறி நீ வருதானா வருது உன் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ராவணன் தான் என்ன பண்ண அம்சவர்த்தன ராகம் அவரே இசையமைச்சது. ராவணன் அம்சவர்த்தன ராகம் ஓனா அவர் இசையமைச்சது. அப்படி தான் சொல்லுவார். அவர் சொல்லுவார், இன்று போய் நாளை வாராய் என்னை ஒரு மனிதனும் புகழுவதோ, இன்று போய் நாளை வாராய் மண்மகள் முகம் கண்டேன் மனங்கலங்கிடும் நிலை இங்கு ஏன் கொடுத்தாய் என்று சிவனை நோக்கி அவர் கேட்கின்றார். ஆகவே இந்த மனநிலை கதாபாத்திரத்தை எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு ராமாயணத்தினுடைய கதாபாத்திரம் நீங்கள் ராமன் பெரியவரா ராவணன் பெரியவரா வேண்டாம், 2 பேரும் இறை சிந்தனை உடையவர்கள். அங்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் வித்தியாசம். ஆகவே தமிழகத்தில் 47 இன்னைக்கு வரைக்கும் மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் தமிழர்களுக்கு உங்களோட விவசாயிகளுக்கு என்ன நன்மை கிடைத்தது? ஒன்றுமே இல்லையே. இன்னொரு விஷயம், 2 பேரும் இறை சிந்தனையாளர் யாரு சொன்னீங்க? ராமனும் இறை சிந்தனையாளர் தான். ராவணன் இறை சிந்தனையாளர் தான். இன்னொரு அரபு எடுத்துக்கொண்ட விதம் தான் வேறு. ஷைத்தான் இருக்கான்ல, ஷைத்தான் அவனும் மிகப்பெரிய இறை சிந்தனையாளர். அவன் கேலி சொல்லல, உண்மைதான். ஷைத்தான் பெரிய இறை சிந்தனையாளர். அவன் என்ன சொன்னா, நீ என்னையும் வணங்க சொன்னான். ஆகவே இறைச்சில மாறிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சு. ஆகவே இந்த திமுக வந்து இன்னைக்கு இந்த துறை சார்ந்த அமைச்சர் சொன்ன அந்த வார்த்தை வந்து பாத்தீங்களா, அரசு என்ன வார்த்தைங்க, இப்படி சொல்லலாமா? அப்ப உங்களுக்கு நோக்கம் என்ன? யாரையோ கேடுக்கு போட்டா நமக்கு என்ன சார்? ஐஎன்டி இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கர்நாடகா, தமிழ்நாட்டில் திமுக, நீயும் அதாவது 2 பேரும் ஒன்னாதானே இருக்கிறீங்க. ஏன் பேச வேண்டியதானே? இதில் எதுக்கு மக்களை போட்டு மல்லு கட்டுறீங்க? இதுக்கு மத்திய அரசு போட்டு இழுக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு செய்ய முடியாது? உங்களுடைய வர்த்தகம் இருக்கின்றது சார். பெங்களூர் கர்நாடகா மாநிலத்தில் பல ஆயிரம் கோடிக்கணக்கான வர்த்தகங்கள் இன்று தமிழகத்தில் ஆட்சி செய்வர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? அல்லது கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மறுப்பாரா? இல்லை, ஏன்னா அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். டி.கே. சிவகுமார் நீர்வளத்துறை அமைச்சர். இங்கு அமைச்சர் பொதுப்பணித்துறை 2ஆ பிரித்து அதை கொடுத்து போலி பில்லை போட்டு பாக்கெட்டில் போட்டா நீங்க 6 ஏரி குளங்களை தூர் வாருங்க ஐயா. முதல்ல
நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 ஏரி குளங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்ட நிதிகளை நீங்கள் 50% கூட சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொல்ல சாப்பிடுங்க போங்க. ஆனால் மீதி 50% இந்த ஏழை விவசாயிகளிடம் டீசலுக்கு காசு கொடுத்தாலே அவங்களே ஆளப்படுத்துவாங்க சார். எதுவுமே நீங்கள் செய்ய கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஆகாய தாமரை மருந்து கொண்டால் விவசாயிகளுடைய எதிர்காலம் என்னவாகும்? நீங்கள் ஒரு நாளைக்கே விவசாயத்தை பற்றி கவலைப்பட்டீங்களா? மத்திய அரசு கொடுக்குற நிதிகள் எங்கே போச்சு சொல்லுங்கள். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இலவசமான அந்த ஃப்ரீயான அந்த கோட்டாவில் எங்கே போச்சு? எங்கே யாரும் கேட்க. விவசாயிகளை நீங்கள் எங்கே முதல்ல மதிக்கிறீங்க? தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதந்தோறும் சிறப்பு முகாம்னு நடத்துவாங்க. விவசாயிகளை வேளாண்மை விவசாயிகளுக்கு நடத்துவாங்க. அங்கே நடத்துகிற கூத்த பார்த்தீங்களா, ஐயா உரம் தரமாட்டாங்கிறாங்க, ஐயா மானிய விதை தரமாட்டாங்கிறாங்க. கேட்டால் எல்லாத்துக்கும் கமிஷன் கேட்குறான். ஐயா நான் எங்கே ஐயா போய் போகிறேன்னு இந்த ஏழை விவசாயி கலெக்டர் போய் முறையிடுகிறார். தஞ்சை நம்முடைய தமிழ்ச்செல்வன் சாருக்கு இதெல்லாம் அவருக்கு எல்லாம் தெரியும், அண்ணனுக்கு தெரியும். ஆனால் நிலைமை என்ன யாருன்னு சொல்லுது? ஆகவே இந்த அரசு இன்னைக்கு பொழுது விடிஞ்சா சரி, இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே சமாளிச்சுட்டு ஓடிடுவான்னு சொல்லிட்டு பொய்யான தேர்தல் வாக்குறுதி எப்படி கொடுக்கின்றார்களோ அதே போல் மேகதாது விவகாரத்தில் திமுக அரசு மிகப்பெரிய மெத்தனமான போக்கு என்னென்றால் இது முழுக்க முழுக்க அரசில் உள்நோக்கம் கொண்டது. இதைத்தான் வி.கே. சசிகலா அம்மையார் தொடர்ந்து சொல்லுகிறார். மக்களுக்கு ஆதரவாக செயல்படுங்கள், மக்கள் விரோதமான செயல்பட்டு உங்கள் வேரை வளர்க்காதீர்கள்னு சொல்றாங்களே, யாரு கேட்கறது சொல்லுங்க. ஆகவே இந்த அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் பொய்யான தகவல். இது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு நம்பிக்கை இல்லாத, அவர்கள் நம்பிக்கை நீர்த்து போகக்கூடிய செயல்பாடு தான் இன்றைய அறிக்கை சார். முக்கியமான விஷயம், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு கரிகாட்சோழனுடைய வரலாற்றுலேருந்தே சொல்லணும். என்ன சார், இப்படிலாம் இருந்திருக்கு, காவேரியில் என்னென்ன பாடல்கள் இங்கே பாடப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் பூபுகார், இதெல்லாம் சொல்லி வெள்ளக்காரன் காட்சியில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பு இதெல்லாம் வந்து 1970 காவேரி பைனி கமிட்டி, 89 விபி சிங் வந்தது, 2007 தீர்ப்பு, 2018 தீர்ப்பு, கெசட்டில் 2013 அம்மா கொண்டு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அலக்கலி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று உங்களுக்கு இல்லை, தெரியாது, அமைச்சருக்கு தெரியாது சார், தெரியாது, தெரியாது. அகத்தப்படுத்த நடந்தாய் வாரி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் கொளிக்க நடந்தாய் வாரியர் காவேரின்னு இந்த பாட்டை ஃபுல்லாக பாட சொல்லுங்களேன். திரு வெங்கடாச்சலம், இப்போ ரொம்ப முக்கியமாக நாம் இப்பொழுது பார்ப்பது, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் கெடுக்கின்ற போது அணைகளை பற்றி, அணைக்கட்டுகளை பற்றி சொன்னீங்க. 154 அவர்கள் 57 கர்நாடகா, நாம் 37 அப்படிங்கலாம் சொன்னோம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, இன்றைய மாறி வரக்கூடிய கலச்சூழலில், அரசியல் சூழலில் ஜியோபொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி மாநிலங்களுக்குள்ளும் நெருக்கடிகள் வரும். அது வராமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். அப்படி வருகின்ற போது இந்த தண்ணீருடைய, இந்த நம்முடைய ஐயா திராவிட இயக்க ஆய்வாளர் துரைக்கண்ணா சொன்ன மாதிரி 70கள் 60களில் பெய்த மழை இப்போது அல்ல. இன்னும் கார்பன் எமிஷன் போன்றவைகள்லாம் வருகிற போது மழை வற்றி போகும். அப்படி என்றால் பின்னால் ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு பெரும் போர்க்களமாகிவிடும். அப்போ நம்முடைய பின்னால் வரக்கூடிய சமூகங்களுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் தொந்தரவை எடுத்து வைத்து விடுகிறோமோ என்கின்ற ஒரு கவலை எனக்கு இருக்கிறது. நீங்கள் இதோடு சேர்த்து சொல்லுங்கள். இங்கே பிரச்சனை என்னென்னா, நம்ம எல்லாமே தண்ணி வரலங்கிற ஒரு பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கோம். மேகதாது காவிரி நிலையம் தண்ணி வரலங்கிற பிரச்சனையை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மொத்தமாக ஏற்கனவே பேஞ்ச மழை, இப்போ பேச்சுட்டு இருக்கிற மழை, ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் மழையினுடைய அளவு வந்து இயற்கைக்கு அதாவது நார்மலாக இருக்கிறத விட அதிகமாகவே, வருஷம் இவ்வளோ மழை பெய்யுன்னு ஒரு கணக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை விட அதிகமாகவே மழை. அது வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இயற்கை மாற்றமான தன்மைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த கிளவுட் பஸ்டர்ன்னு சொல்கிறாங்க. மேக வெடிப்பில் மழை அதிகமாக வர்ற தண்ணியை நம்ம சேமித்து வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்னென்னலாம் பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காவிரி நீர்லேருந்து வர்ற தண்ணியை மொத்தம் எவ்வளோ தண்ணி வருதோ அது வந்து கடைமடை வரைக்கும் போயிருக்கா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டால் இங்கே ஃபஸ்ட்டு கிடையாது. அதே மாதிரி எத்தனை நீர்த்தேக்கங்கள், ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 37 நீர்த்தேக்கங்கள் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதாவது 400 கிலோமீட்டருக்கு 37 நீர்த்தேக்கம் தான் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா 320 கிலோமீட்டருக்கு 57 நீர்த்தேக்கம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க இந்த மேகதாது கட்டினாங்கன்னா மொத்த நீர்த்தேக்கத்தில் உடைய நம்முடைய கெப்பாசிட்டியில் 50% வந்து மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தை அவங்க உருவாக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்குதா, இல்லை ஏற்கனவே இருக்கிற நீர் நிலைகளை சரியாக நம்ம பராமரிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அடிப்படை தூர் வாரதில் இல்லையே, தூரே வார வேணாங்கிற. நான் சொல்கிறது தூர் வாராமல் அந்த மண்ணை ஏலம் விட்டாலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு.
அந்த மண்ணை ஏலம் விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதில் வர்ற வருமானத்தை வச்சு அந்த வாய்க்காலை சீரமைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளை அதில் வந்து மிகப்பெரிய ஒரு மீன் உற்பத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கலாம், பூங்காக்களை உருவாக்கலாம், அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் வரும். எனக்கு ஒரு கேள்வி வெங்கடாச்சலம், நீங்கள் ஒரு நீர் மேலாண்மை நிபுணர். இப்போ இந்த நம்ம கூவம் இருக்குல்ல, கூவம் ஆறு, அது ஒரு பெரிய ஆறு தானே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே, இதனுடைய இதை வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டுக்கு கொடுத்தாச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏராளமான அந்த மணல்கள் அள்ளப்படுகிற போது அது மீண்டும் ஒரு புதிய திட்டத்தை போட்டால் பரிசுத்தமாக ஆக்கிடலாமா, பக்காவாக சுத்தமாக்கலாமா? இங்கே இப்போ இந்த கூவம் பகுதிகளில் ஏராளமான மணல்கள் மாறி இருக்கிறது, கூவமாக மாறி இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு நீர்வழி தடமாக ஆக்குவதற்கு இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே, இது மாதிரி கான்ட்ராக்டை விட்டு இதை வந்து தூர்வார்னா 10,000 கோடி திட்டம், அதை அனுமதித்தால் எப்படி இருக்கும்? இது அதாவது வந்து அனுமதிக்கப்பட்ட உயரத்தில் மணல் எடுத்தால் கண்டிப்பாக அது சரியாக இருக்கும். இவங்க அனுமதிக்கப்பட்ட உயரத்தில் மணல் எடுக்கிறாங்களா கேட்டால் அது இல்லை. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற கூவம் ஆறு வந்து அதோடைய தன்மையிலேருந்து கெட்டு போயே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. என்ன காரணம்னா, மழைநீர் வடிகால்ங்கிற ஒரு பேரில் அது மூலியமாக மொத்த சாக்கடையும் கூவம் ஆற்றுல தான் வந்து கலக்கும். எல்லாமே அப்போ கலக்கும்போது மொத்தமாக அந்த தண்ணியோட தன்மையே கெட்டு போச்சு. அதுக்கு ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது வந்து கூவமாறு இல்லாத மற்ற எங்கெங்கெல்லாம் ஜீவ நதிகள் இருக்கோ, வற்றாத ஜீவ நதிகள் இருக்கோ, அது கடைமடையில் கலக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்கடை தான் இருக்குது. சில்ட் அந்த இதில் அது சேர்ற இடத்துல மழை காலங்களில் மட்டும்தான் அது வந்து தூய்மை செய்யப்படுது. இயற்கையாகவே அது சுத்தம் பண்ணிட்டு போதே தவிர மற்ற காலங்களில் ஃபுல்லாகவே சாக்கடையாக தான் இருக்குது. இது அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்ட வடிவம் எடுத்து பண்ணாமல் போச்சு அப்படின்னா இது வந்து அடுத்த தலைமுறைக்கு தண்ணி இருக்குமா, அதுதான் நான் இப்போ கேள்வியாக கேட்டேன். கரெக்டாக அதில் வந்துட்டீங்க. அடுத்த தலைமுறைக்கு தண்ணி இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாச்சு. இந்த விளைநிலங்களில் வந்து தண்ணி நிற்கிது, எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுங்க, தண்ணி வந்து அதிகமாக நிற்கிது அப்படின்னு. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் கவர்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. வடிகால் வசதி வாய்ப்புகள் இல்லை. அதாவது வயல்களிலிருந்து வடிகால் வசதி வாய்ப்புகள், அதிக மழை பெய்தால் அவர்களுக்கு சிக்கல், வறண்டு போய்விட்டால் அவவும் பாதிக்கப்படுவது டெல்டா விவசாயிகள். இது வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டால் ஒவ்வொரு வாட்டையும் இது அரசியலாக்க தான் படுது. திட்டம் இல்லை, சரியான திட்டம் இல்லை. வருகிறேன் திரு தமிழ்ச்செல்வன். இப்போ கிட்டத்தட்ட அந்த 2000 அதாவது 1975 மாகாணங்களுக்கான தமிழ் சமஸ்தானம் இந்த இதுக்கு எடுக்கிற போகிற போது 5 லட்சம் ஏக்கர் பரப்பளவு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 70களில் படந்த தவறுனால இன்னைக்கு நம்ம அன்றைக்கு 30 லட்சம் ஏக்கர் பரப்பளவு வச்சுருந்தோம் 1925. இன்றைக்கு அவர்கள் காவிரியை மதித்து குறுக்கு அணைகள் கட்டியதன் விளைவாக அவர்களுடைய நிலப்பரப்பு விளைச்சல் நிலம் 28 லட்சம் ஏக்கராக மாறியிருக்கு. தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் பெரும் டெல்டா சுடுகாடாக மாறப்போகிற ஒரு அபாயம் இருக்கிறது. இந்த நிலையில் 5/2/2007 நீதிமன்ற தீர்ப்பை படித்து பார்த்தா சம உரிமையை வலியுறுத்துகிறாங்க. 18/2/2018 பார்த்தா அதுவும் மாகாணங்களுக்கான உரிமை. இது வெறும் பேப்பரில் தான் இருக்க தவிர நடைமுறையில் இல்லை. இதற்கான என்ன தான் செய்ய போறீர்கள்? தமிழ்ச்செல்வன். திரு தமிழ்ச்செல்வன். கர்நாடகா மதிக்கிறதே கிடையாது. அது பாரதிய அதாவது எடையூரப்பா ஒரு முதலமைச்சராக இருக்கிற காலத்திலேருந்து எந்த தீர்ப்பு வந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகா அவமதிக்குது. அவர்களை வந்து அந்த மாநிலத்தை வந்துட்டு நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளார் அப்படின்னாக்கா அந்த மாநிலத்தை டிஸ்மிஸ் பதவி நீக்கம் செய்யறது தான் எங்களோட கோரிக்கை கர்நாடகா பொறுத்தவரை. ஏன்னா நீதிமன்ற தீர்ப்புகளை தொடர்ச்சியாக அவமதிக்கிறாங்க. எந்த நீதிமன்றத்துக்கும் கட்டுப்படுறதே கிடையாது. இந்த மாதிரி செய்யறது வந்து இந்திய இறையாண்மை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு நிலைமை இருக்குது. குறிப்பாக இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஏதாவது கொள்ளையடிக்கிறதா தான் பார்க்குறாங்களோ ஒழிஞ்சு தண்ணீர்களை சேமிக்கிறதே இவங்க கிடையாது. எங்களை நாங்கள் என்ன கேட்குறோம், கர்நாடகாவில் திறனை கட்டுறப்ப மேட்டூர் அணைக்கு பிறகு வழிந்தோடி வகையில் இப்போ பாலாத்தில் 8 கிலோமீட்டர் கொண்டு கட்டியிருக்காங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர் கூட தண்ணியை சேமிக்கலாம். அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளப்பள்ளை ஏரின்னு சொல்லுவாங்க வேதாரண்யத்துக்கிட்ட.
அதாவது 110 விதியின் கீழே அறிவிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய ஏரிகள் இருக்குது. அந்த ஏரிகள்லாம் தூர்வாரினாவே நம்ம அடுத்த இடத்த கையேந்தக்கூடிய இதே கிடையாது. இவன் நீதிமன்றத்தை அந்த கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இந்த அவமதிக்கிற செயலை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் விவசாயிகளை ஒன்று திரட்டி மிக ஒரு போராட்டத்தை பண்ணுவோம். குறிப்பாக இந்த கர்நாடகா பார்த்தோம்னா சிவக்குமார் என்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனாரோ அது எதிர்க்கட்சியாக இருக்கிற காலத்திலையும் சரி, அவர் அரசியல் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் தொடர்ச்சியாக ஏதாவது தமிழர்களுக்கு எதிராகவும் நம்ம தமிழ் விவசாயிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாகவே செய்கிறார். எனக்கு வந்து கன்னடத்தில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கிற ராஜ்குமார் அண்ணன் சொல்லுவாங்க, ಹುಟ್ಟಿದರೆ ಕನ್ನಡ ನಾಟಿನಲ್ಲಿ ಹುಟ್ಟಬೇಕೋ மெட்டிதரே கன்னட நாட்டிನಲ್ಲಿ மெட்டிಬೇக்கோன்னு. அவரோட அர்த்தம் என்னென்னு பார்த்தோம்னா, எங்கே பிறந்தாலும் எங்கள் ஊருக்கு தான் வரணுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு பாடல். கன்னட மக்கள் நமக்கு என்ன பொறுத்தவரை சொல்ல அங்கே இருக்கிற கன்னட மக்கள் ஒரு தண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க. நான் அங்கே இருக்கிற ஒரு கல்லின்னு சொல்லுவாங்க, ஒரு கல்லி எனக்கு கொத்துண்டு. அதாவது கர்நாடகாவோட எனக்கு ஒரு மாவட்டத்தில் இருக்கிற கலாச்சாரம் எல்லா பகுதியும் நான் போயிருக்கேன். அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணாங்களோ ஒழிஞ்சு கன்னட மக்கள் நமக்கு தண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா இரு மாநில உறவு சம்மந்தப்பட்டது. நம்மளுடைய தொப்புள் கூடியவர்கள் அங்கே இருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க. அவர்களோட மக்களோட உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராகி முத்தல் சொல்லுவாங்க, ரொம்ப சிறப்பாலாம் இருக்கும். நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன கமிஷன் கிடைக்கும், இங்கே நீர்நிலைகளை சேமித்து வச்சாலும் நமக்கு அங்கே கையேந்த வேண்டிய தேவை கிடையாது. நீதிமன்றங்கள் ஒழுங்காக வாதிடுவதற்கான ஒரு தமிழர்கள் கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லுவேன், தமிழர்கள் எங்கே அங்கே நீதிமன்றத்துக்கு நீதி தெரியாத மாதிரி அவங்களோட வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. அவங்க எப்படி கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க ஒழிஞ்சு தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம உள்நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. நிவாரணம் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. உரத்தில் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகளை வச்சு நிதி 44,000 கோடி ஒதுக்கி கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கம் இருந்தா விவசாயிகளுடைய நன்மை தமிழ்ச்செல்வன் ஐயா உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்ப நீங்க வந்து விவசாய நிலங்களை ஃபுல்லா அந்த டெல்டா பகுதியில் பார்க்கும்போது மொத்தம் வந்து கணக்குப்படி, அதாவது அரசாங்க குறிப்பு கணக்குப்படி 6400 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு நீர்நிலை வாய்க்கால்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல நீங்க பார்த்ததுல அந்த 6400 கிலோமீட்டர்ல ஒரு சதவீதத்துல சொல்லுங்க. 100% அதுல வந்து எத்தனை சதவீதம் தண்ணி எல்லா இடத்துக்கும் போய் சேருது? அது பத்தி ஏதாவது தகவல் இருந்தா பகிருங்க. வாய்க்கால்கள்ல நான் சொல்றது காவிரி நீரோட வாய்க்கால்கள்ல. ஐயா காவேரியை பொறுத்தவரை வெண்ணாறு வடிநில கோட்டை இருக்கு. அடுத்தது வெண்ணாறு வடிநில கோட்டை, காவேரி வடிநில கோட்டம், அடுத்தது புதுக்கோட்டை பகுதி போகக்கூடிய கல்லணை கால்வாய், அதை விட்டுருங்க. காவேரி வெண்ணாறு வடிநில கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது முழுசாகவே இப்போ வடங்கமான் பகுதியாக இருக்கட்டும், திருக்காட்டுப்பள்ளி பகுதியாக இருக்கட்டும், நீடாமங்கலமாக இருக்கட்டும், வெண்ணாத்திரியும் சரி, தேவநதியாக இருக்கட்டும், ஆகாய தாமரை அப்படியே அடைஞ்சு கிடைக்கா. அதில் தண்ணியே வர்றது கிடையாது. திக்கு முக்காலாடி ஏதாவது மழை பெஞ்சா மட்டும்தான் கடமடைக்கு தண்ணி வரும். ஏன்னா நான் இருக்கக்கூடிய பகுதி கடல்லேருந்து 5 கிலோமீட்டர் எங்கள் வீடு. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நான் ஒரு பகுதி அந்த போகாத இடம் கிடையாது, பார்க்காத இடம் கிடையாது. நீங்கள் சாக்கோட்டை கும்பகோணம் பக்கத்தில் அரசலாத்தில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி கிடக்குன்னு. வேதாரண்யத்தில் முள்ளியாத்தில் போய் பாருங்கள், ஒரு ஆறு கூட தூர்வாது கிடையாது. ஆறுக்கும் வாய்க்கா இருக்கும். ஒரே துறை 100 நாள் வேலையிலையும் செய்வான், நீர்வளத்திலும் பிள்ளை போட்டு சாப்பிட்றது. ஆகாய தாமரை அகற்றம்னு நாங்கள் ஒரு ஊடகங்களை செய்து கொடுத்தோம்னா ஒரு 60 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா பில்லை போட்டுட்டு சாப்பிட்டுறது. மொத்தத்தில் எங்கே ஒரு வாய்க்கா கூட சீரா இல்லையா? நீடாமலத்தில் வெண்ணாத்தில் வந்து பாருங்க, பாண்டவநாத்தில் மன்னார்குடியில் வந்து பாருங்க, இருக்கக்கூடிய ஒரு ஆறில் வந்து பாருங்க என்ன நடமலை. திருமலராஜனார் மாத்தூரில் வந்து பாருங்க, வடகண்டத்தில் இருக்கக்கூடிய வெட்டாத்தை வந்து பாருங்க. நான் போகாத இடம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஒரு ஓரமாக தான் தண்ணி வரும், அது ஆறே கிடையாது, ஓரமாக தரும். வாய்க்காலில் பூரா பார்த்தீங்கன்னா இதை 2 நீர்வளத்துறை மட்டும் கிடையாது, இது பொறியியல் துறையிலையும் நிதி ஒதுக்கி வெட்டுவாங்க, அதே மாதிரி இந்த சிஎஸ்ஆர் பண்டெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, பொதுத்துறை நிறுவனம், அதுலேயும் சுவாகா. தமிழ்நாட்டு மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களே விவசாயிகளை முதுகுல குத்தி நீங்கள் கொள்ளையடிச்சிங்க அப்படின்னா கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கல நம்ம எந்த வகையில் வருத்தப்படுறதையா? அதுதான் எங்கள் நிலைப்பாடு. தண்ணி வராத இடம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த அரை மணி நேரம் போகாது, அவ்வளோ இடத்துல நாங்கள் தண்ணி எங்கெங்கே வரலன்னு சொல்லுவோம். அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது. நான் வடிகிறதும் கிடையாது. நீங்கள் சொல்றது வந்து 100% தமிழ்ச்செல்வன் ஐயா, நீங்க சொல்றது வந்து 100%லேருந்து ஒரு 60லேருந்து 70% வரைக்கும் தண்ணி போய் சேருதுங்களா? தண்ணி சேர்றதே கிடையாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே திறந்த உடனே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கனாக்கா முறை வச்சு பாசலன்ட்டுவாங்க. வெண்ணாத்தில் தண்ணி வரும்,
ஆனால் தண்ணி வந்ததா கடமடைக்கு அதிகாரிகள் எல்லாம் விளக்கமாக பண்ணுவாங்க. 10 நாளுக்குள்ள தண்ணி வந்ததை எங்கேயும் யாரும் விவசாயிகளை தண்ணி வைக்காத அளவுக்கு பண்ணி கொண்டு போய் நாகப்பட்டினத்தில் வெட்டாத்திலையோ அல்லது கொள்ளிடத்திலையோ வெள்ளையாத்திலையோ பாண்டவனாத்திலையோ முள்ளி ஆத்திலையோ கடுவை ஆத்திலையோ தேவநதியில கொண்டு போய் தண்ணியை விடுவாங்க. தண்ணி வந்துடுச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏற்கனவே செட்டப் பண்ணாங்க. வேளாண்துறை அமைச்சருக்கு நெருக்கமாக ஒரு விவசாய சங்கம் இருப்பா. டக்குன்னு எல்லாருக்கும் ஸ்வீட்டுக்கிட்டலாம் பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துட்டு நாகையில் தண்ணி வந்து சேர்ந்ததுன்னு ஆஹான்னு ஸ்வீட்டு இனிப்பு கொடுத்தா முடிஞ்சு போச்சாது. வாய்க்காடுகளை தண்ணி வரது உறுதிப்படுத்தணும் பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். ஏபிசிடியில் மட்டும் பத்தாது, கடனில வாய்க்கால உறுதிப்படுத்தும் ஒரு அதிகாரி கூட உறுதிப்படுத்துறது கிடையாது. வாகனம் கொடுத்துருப்பாங்க அரசு அதிகாரிக்கு, வாங்கிட்டு கல்யாணத்துக்கு போதான் சரியா இருக்கும் பொழுது விவசாயிகளை கண்டுகொள்ளாத அரசு, விவசாயிகளுக்கு வச்சு என்ன சம்பாதிக்கலாம் நோக்கோட அரசு இருந்தா எங்களுக்கு நாங்க எங்க பாடு திண்டாட்ட நாயா. துரைக்கண்ணன் ஐயா, நிறைவாக வந்துட்டோம். எந்த திட்டமும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை, அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. ஒரு அடிப்படை ஒரு பேசிக்கான புரிதல் கூட இல்லையோ அரசு பொறுப்பில் இருப்பவர்களுக்கு என்ற ஒரு கேள்வி எனக்கு வருகிறது. நிறைவு கருத்தாக இல்லை, இப்போ கடந்த வாரம் திண்டுக்கல் போயிருந்தேன். அங்கே அந்த பேருந்து நிலையம் அருகே ஒரு உணவு விடுதியில் கை கழுவுற இடத்துல ஒரு போர்டு மாட்டியிருந்தாங்க. நம்முடைய தாத்தாக்கள் காலத்தில் குடிநீர் ஏரி குளங்களில் எல்லாம் கூட குடிநீரை பார்த்தோம். நம்முடைய அப்பாக்கள் காலத்தில் கிணறு கால்வாய்களில் கூட நம்ம குடிநீரை பயன்படுத்தினோம். இன்றைக்கு நம்ம காலத்தில் பாட்டில்களில் தான் குடிநீரை பார்க்குறோம். இனி எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த கை கழுவுற இடத்துல தண்ணீரை வீணாக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த வாசகங்கள். அதனால் அந்த தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிற வகையில் தான் அது இருந்தது. இப்போ கர்நாடகாவில் நம்ம சகோதரர் பொறியாளர் சொன்னார், கிட்டத்தட்ட 57 அணைகள் வரைக்கும் அங்கே கட்டிட்டாங்க. அது என்னென்னா ஒரு மலைப்பாங்கான பகுதி, அதனால் அவங்க நிறைய அணை கட்ட முடியுது. மேட்டூரை தாண்டி வந்துட்டால் நமக்கு தரதள பகுதி எல்லாமே அணைகள் பெரிய அளவில் கட்ட முடியும். தடுப்பணைகள் கட்டலாம் சார், அதுதான் சொல்ல வரேன். தடுப்பணைகள், கதவணைகள் ஒவ்வொரு பகுதியில் நீங்கள் 200 கட்ட போகிறோம் 100 கட்ட போகிறோன்னு அறிவித்து 10-20 கூட இன்னும் கட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் வெறும் அறிவிப்புகளாகவே போகிறதானே. அதனால் தேவையான பகுதிகளில் இந்த தடுப்பணைகள் கதவணைகளை கட்டி அங்கங்கே விளைநிலங்களை கொண்டு வாக்கலாம். இந்த மாதிரி தான் அவன் 57 அணைகளை தாண்டியும் நிறைய இடங்களை அவங்க தடுப்பணைகள்லாம் கட்டி விளைநிலங்களை காவிரி டெல்டா பகுதியிலேருந்து 4-5 மடங்கு கர்நாடகாவில் அதிகமான விளைநிலங்களை உருவாக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டேனே 5 லட்சம் ஏக்கர் 28 லட்சம் ஏக்கர். ஆமாம் ஆமாம், நிச்சயம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் திமுக வழக்கறிஞர் சொல்கிறாரு, திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கான அனுமதியை மட்டுமே வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசின் கருத்தை கேட்காமல் இந்த அறிக்கை மீது மத்திய நீர்வள ஆணையம் முடிவெடுக்கக்கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவாதம் அளிச்சிருக்குங்கிறார். நான் என்ன கேட்குறேன், நாம் அணையே வேண்டான்னு தான் சொல்கிறோம். திட்ட அறிக்கை மட்டும்னா திட்ட அறிக்கையை தயாரித்து குப்பையில் போட போகிறாங்க. அந்த அணையை கட்டுவதற்குரிய பூர்வாங்க பணிகளை தொடங்கிட்டு நிதி ஒதுக்கிட்டாங்க 14,000 கோடி. அப்போ அதனுடைய அந்த தீவிரத்தன்மையை உணர்ந்து இவங்க பண்ணணுமா இல்லையா? அந்த நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, பெரியவர் துரைமுருகன் சொல்கிறாரு, நாங்கள் தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாட்டு உள்ள கர்நாடக அரசால் அணை கட்டவே முடியாது. உச்ச நீதிமன்றமோ அல்லது காவிரி ஒழுங்காற்று ஆணையமோ கூட உத்தரவு போட்டாலும் கூட அது முடியவே முடியாது. இது தொடர்பாக ஏற்கனவே நான் விளக்கம் கூறிக்கிட்டேன், திரும்ப திரும்ப பேசுவது எதற்கென்று புரியவில்லைங்கிறார். இவருமே அமைச்சருமே. நான் என்ன கேட்குறேன், இந்த உச்ச நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பு என்பது ஒரு விஷயம் கூடாது என்பதை அவங்க திட்ட அறிக்கையை நான் டிபிஆர் ரிப்போர்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதேங்கிறது கர்நாடகாவுக்கு இப்போ அவங்க இதுக்கு நாங்கள் தொடக்கத்தோட சொன்ன மாதிரி இது எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த அறிக்கையை அங்கே சப்மிட் பண்ணி ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா மடமடன்னு கட்ட ஆரம்பிச்சிடும். தள்ளுபடினா அங்கே போங்கன்னு. ஆமாம், எப்படி போய் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. இப்போ இந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் ஒரு தீவிரத்தன்மையோடு நடவடிக்கை எடுக்காதுங்கிறது தெரியுது. கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் என்டிஏவினுடைய இந்த இண்டி கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பே திரு ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிரஸ்தாபிச்சுட்டு வர்றாங்க. அப்போ இது தொடர்பாக கர்நாடக அரசோடு அணுகி எங்களுக்கு இந்த அளவிற்கு பாதிப்பு இருக்கிறது, இதில் நீங்கள் தீவிரம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை கூட கொடுக்கல, பேசலை. அது தொடர்பாக பேசலை, இங்கேருந்து போகலை. கேட்டால் காலங்காலமாக 50-40 வருஷமாக பேசி தான் நம்ம ஆணையம் வாங்கணும், தீர்ப்பு வாங்கணும், நம்ம வாரியம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மேகதாதுவில் அணை கட்டினால் நம்ம தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஏராளமான விளைநிலங்கள் வீணாகி பாலைவனமாயிடும்.
ஒரு 18-20 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமே இப்போ காவிரி கூட்டு குடிநீர் திட்டம்னு ராமேஸ்வரம் வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாமே பாதிக்கப்படும். வேலூர் எல்லா ஏரியாவுமே எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் இந்த தீவிரத்தன்மையை உணர்ந்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பிரதான எதிர்க்கட்சி தயாராக இருக்கிறதா? அதான் பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கு திமுக தன்னோடு கிட்டத்தட்ட 2019 இவங்களை காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, மதிமுக, தமுக என்று எல்லா அரசியல் கட்சிகளையும் ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தி தனக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. எந்த ஆதாயத்தின் அடிப்படையில்? என்னன்னா கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியின் போது சும்மா தும்முனா இருமுனால் போராட்டம்னு வந்துடுவாங்க. அந்த திமுகவை தாண்டியும் கூட பல அரசியல் கட்சிகள் போராட்ட களத்துக்கு வந்தாங்க. ஆட்சி மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இந்த 4.5 ஆண்டுகளாக எல்லா தரப்பும் போராட்டம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக நான் இந்த அரசியலில் பயணிக்கிறேன். தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அந்த ஓட்டுநர்களும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு ஓட்டுநர்களும் வருகிற டிசம்பர் மாதம் நாங்கள் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சில கோரிக்கைகளை கொண்டு வந்துட்டாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் பல விஷயத்தை நாம் பேசியிருக்கிறோம். இதே மன்றத்தில் பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். மரியாதைக்குரிய டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள் தொடர்ந்து இந்த மருத்துவர்களுக்காக போராடி இன்றைக்கு அந்த விவேகானந்தனுடைய மனைவிக்கு வேலை கொடுங்கன்னு ஆர்ப்பாட்டம், போராட்டம், நடைபயிற்சி நடத்தி செவி சாய்க்காமல் இருக்கிற இந்த நிலை. எனவே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளும் அதிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் ஒரு முயற்சியை எடுத்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால்தான் தமிழகத்தை காக்க முடியும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. தஞ்சை தமிழ்ச்செல்வன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை துறையை பற்றி, விவசாயிகளோடு படக்கூடிய துயரங்களை பற்றியும் இதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் அன்கோக்கள் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அனைத்தும் உண்மை. காரணம் என்றால் வேளாண்மை துறை அமைச்சர் கையில் வசம் இருக்கிற துறை சார்ந்த அதிகாரிகளில் 50% அதிகாரிகள் அந்த அமைச்சருக்கு வேண்டிய 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 நபர்கள் என்பது என்னுடைய பதிவு. இப்போது அண்ணன் சொன்னார் தூர் வரக்கூடிய இதுன்னு. இன்னைக்கு 6 ஏரி குளங்கள் எல்லாமே கணக்கு அமௌண்ட் ஒதுக்குறாங்க. ஆனால் தூர் வரக்கூடிய மண் எங்கே போகுது தெரியுமா? இரவு பகலாக டாரஸ் லாரியில் அது போக வேண்டிய இடத்துல அது போக வேண்டிய இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது மேகதாது விவகாரத்தில் கண்டிப்பாக தமிழகத்தில் உங்கள் அரசியல் கட்சி ஒருங்கிணைய போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. அப்படி பார்க்கின்ற போது விவசாயிகளுடைய மனநிலை என்னென்னா, விவசாயிகளுடைய மனநிலை எப்படின்னா, ஏழை விதியோடு விளையாடுவார், அன்பை மலிவாக எடை போடுவார் என்று நிலைப்பாடு தான் இன்றைக்கி இந்த வரியை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள், கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் எங்கேயுமே விவசாயிகள் நிம்மதியாக வாழ்ந்தே கிடையாது. குளங்கள் ஃபுல்லாக தூராடி எல்லா குளமுமே அங்கே பயன்பாட்டுக்கு இல்லாமல் ஆகாய தாமரை படர்ந்து நோய்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலைப்பாடுகள் அங்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அதை ஆக்கிரமித்து லேபட் போட்டு கூட்டு பட்டா பதிவு செய்யக்கூடிய காலகட்டங்கள். நீங்கள் உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை பாருங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தை பாருங்கள், நிறைய குட்டைகள் எல்லாம் ஆக்கிரமித்து பட்டா போட்டு கள்ளத்தனம் விற்பனை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயிகளை காக்க வேண்டுமானால் அதிமுக ஆட்சி மலர வேண்டும். அதிமுக ஆட்சி வர வேண்டுமானால் அதிமுக தலைவர்களுடைய ஒற்றுமை வர வேண்டும். அந்த ஒற்றுமையை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள், தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதனுடைய பதிவு. நேயர்களே, இன்றைக்கு நம்ம பேசின தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இது தமிழ்நாட்டு விவசாயிகள் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பிரச்சனை. இயற்கையாக இறைவன் அமைத்து கொடுத்த அந்த நிலப்பரப்பையே சுடுகாடாக மாற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? இது காரம் நாடு விடுதலை அடைந்து 77 ஆண்டுகளை தாண்டப் போகிறது. உலகத்தில் மிகப்பெரிய ஒற்றுமை, மிகப்பெரிய ஆயுதங்களெல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கிற இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருப்பது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய துரதிஷ்டம் என்பதே கருப்பொருளாகும். இந்நிகழ்ச்சியில் எங்களோடு பேசிய திரு பொறியாளர் வெங்கடேஸ்வரன் தமிழ்ச்செல்வன் அவர்கள், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர், திராவிட இயக்க ஆய்வாளர், மரியாதைக்குரிய ஐயா துரைக்கர்ணா, திரு ராமன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.